அங்கீகாரமில்லாத மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் என தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அங்கீகரிக்கப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரிகள் குறித்த தகவல்களை என்எம்சி இணையதளத்தில் அறிந்து கொள்ளவும் வலியுறுத்தியுள்ளது. அங்கீகாரமில்லாத கல்லூரிகள் அழைப்பு விடுத்தால் புகார் அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்க கடத்தல் வழக்கில் நடிகை ரன்யா ராவ், தருண் ராஜ் ஆகியோருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. சாட்சிகளை கலைக்க முயற்சிக்கக்கூடாது, வெளிநாடு செல்லக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் ரன்யா மீது அந்நிய செலவாணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அவர் சிறையில் இருந்து வெளியே வர முடியாத நிலை உள்ளது. ஜம்ப்டு என்ற UPI மோசடி பரவுகிறது. திடீரென அக்கவுண்டிற்கு ஒரு சிறிய தொகை டெபாசிட் ஆகிறது. அது கூடவே கலெக்ட் மணி ரிக்வெஸ்ட் வருகிறது. குழப்பத்தில் என்ன இது என சரிபார்க்க பின் நம்பரை போட்டால் அக்கவுண்டில் இருந்து பெரிய தொகையை நேக்காக திருடுகிறார்கள். இந்த மோசடிகள் அதிகரித்ததை அடுத்து இது குறித்து நடவடிக்கைகளில் NPCI எடுத்துள்ளது. தெரியாத நம்பர்களில் இதுபோன்ற மெசேஜுக்கு பதில் அளிக்க வேண்டாம். ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் நிறுவனங்கள் செல்போன் ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்த முடிவு செய்துள்ளன. இது 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு செய்யப்படும் 4வது அதிகபட்ச கட்டண உயர்வாக இருக்கும் என கூறப்படுகிறது. அதாவது 20% வரை கட்டண உயர்வு இருக்கும் என்றும் இந்த ஆண்டு இறுதியில் உயர்த்தப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. கடைசியாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் செல்போன் கட்டணம் உயர்த்தப்பட்டிருந்தது. உத்தரகாண்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக கைலாய யாத்திரை மேற்கொண்ட 100க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களும் உள்ளூர்வாசிகளும் நடுவழியில் சிக்கி தவிக்கின்றனர். ஆதி கைலாஷ் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவால் யாத்திரை செல்லும் பாதை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் கொட்டி கிடக்கும் மணல் மற்றும் பாறைகளை அப்புறப்படுத்தும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடந்து வருகின்றன.